ஜெர்மனி, பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனியின் ஆளும் CDU கட்சி தற்பொழுது பெரும் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளது. ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற CDU என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது ஆளும் கட்சியினுடைய பிரதான கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குழுநிலை தலைவரான ஜேம்ஸ் ஸ்பான் அவர்களுக்கு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது CDU கட்சியானது குழந்தை பிள்ளை பிறப்பு விடயத்தில் கன்சர்வேட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற தீவிர வலதுசாரி தன்மைகளை கடைபிடித்து வருகின்ற நிலையில் ஜேம்ஸ் ஸ்பான் அவர்கள் ஒரு ஆணை திருமணம் முடித்திருந்தார். இதே வேளையில் இந்த ஆணானவர் ஜெர்மன் நாட்டின் சட்டத்திலிருந்து விலகி அமெரிக்காவில் வாடகை தாய் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் இதன் பிற்பாடு ஜெர்மனியினுடைய இந்த CDU கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான ஜேம்ஸ் ஸ்பான் அவர்கள் தனது கணவன் பிள்ளையை பெற்று எடுத்த காரணத்தினால் தானும் தந்தையாக மாறிவிட்டதாக பல சமூக வலைதளங்களில் செய்திகளாக பிரசுரித்திருந்தார். இதே வேளையில் இவரது இந்த செயற்பாடானது CDU கட்சியினுடைய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இவருக்கு நெருக்குவாரம் ஏற்பட்டு தற்பொழுது இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவரது இந்த நிலைப்பாட்டின் பிற்பாடு இவரது கட்சியைச் சேர்ந்த பல அரசியல் பிரமுகர்கள் இவரிடமிருந்து விலகி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மனியுடைய CDU கட்சியினுடைய எதிர்கால நட்சத்திரமாக கருதப்பட்ட ஜேம்ஸ் ஸ்பான் அவர்கள் தற்பொழுது தனது செயற்பாட்டின் மூலமே தனது பதவிகளை பறிகொடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் ஸ்கூட்டர் விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. ஜெர்மனியில் ஸ்கூட்டர் சொல்லப்படுகின்ற மின்சாரத்தில் ஓடுகின்ற ஸ்கூட்டர்களுடைய பாவனை அதிகரித்துள்ள நிலையில் இந்த ஸ்கூட்டர் சொல்லப்படுகின்ற இந்த வாகனத்தை பாவிக்கின்றவர்களினால் ஏற்படுகின்ற விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கடந்த ஆண்டானது இந்த விபத்துகளின் எண்ணிக்கையில் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும், அதாவது 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது விபத்துகளின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த ஆண்டு 16,496 வகையான விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இது 38% உயர்வாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் பல கேஸ் வல்லுநர்கள் சொல்லப்படுகின்ற வீதி போக்குவரத்து விடயத்தில் அனுபவம் உள்ளவர்கள் எதிர்வரும் காலங்களில் ஸ்கூட்டர் சொல்லப்படுகின்ற இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு பிரத்யேகமான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஆடி வந்தால் தள்ளுபடி நன்மை. வந்துருச்சு கோபுராஞானத்தில் மாபெரும் ஆடி தள்ளுபடி. 10 ஜூலை முதல் ஆகஸ்ட் 15 வரை அனைத்து பொருட்களும் மலிவு 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 விலையில். கோபுராஞானத்தின் மாபெரும் ஆடி தள்ளுபடி. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெர்மனி நாட்டுக்கு தற்பொழுது வருகின்ற அகதிகளுக்கு பெரும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஐரோப்பாவில் புதிய அகதிகளுடைய சட்டமானது 12/6/2026 நடைமுறைக்கு வந்த பிற்பாடு தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்தவர்களுக்கு அவர்கள் பல சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருவர் ஏற்கனவே ஐரோப்பிய நாடொன்றில் இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்தால்
அவரது விவரங்கள் முதல் சேகரிக்கப்படும் என்றும் பின்னர் அவர் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் இதன் பிற்பாடு இவர் அகதி விண்ணப்பம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் தற்காலிகமாக அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்றும் இவர்கள் அகதி முகாமை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குண்டசமன் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு பொறுப்பான அமைப்பான அலுவலகமானது இந்த அகதி சம்பந்தப்பட்ட விடயத்தில் சாதகமான சில சமீட்சைகளை காட்டினால் மட்டுமே இந்த அகதியானவர் வேறு நகரங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற சலுகைகளும் மிகவும் குறைவாக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க சிறிய நாட்டில் வந்து ஏமன் நாட்டில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டுகின்றவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் அகதி அந்தஸ்து அந்த இனத்திற்காக வழங்கப்பட மாட்டாது என்று ஜெர்மனியின் பல நீதிமன்றங்கள் முடிவெடுத்திருக்கின்றன. முன்னைய காலங்களில் எவரொருவர் சிறிய நாட்டிலிருந்து தான் வந்ததாக நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த நாட்டு நபருக்கு ஜெர்மன் நாட்டில் வதிவிட விசாக்கள் வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி ஹாம் காமாட்சி அம்பாள் ஆலய வருடாந்த உற்சவம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இதன் தேர் திருவிழாவில் ஜெர்மனி நாட்டின் அதிபர் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்படுகின்றது. ஜெர்மனியின் கம்நகரத்தில் அமைந்திருக்கின்ற இந்து ஆலயமான ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. இதே வேளையில் இந்த வருடாந்த உற்சவத்தினுடைய உச்சகட்டமான தேர் திருவிழாவானது வருகின்ற 26/7/2026 அன்று நடைபெற இருக்கின்றது. ஜெர்மனியுடைய ஜனாதிபதி பிரான்ஸ் வால்டர் ஸ்டைன்மேயர் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொள்வார் என்று ஜெர்மனியினுடைய பல பத்திரிகைகள் செய்திகளாக பிரசுரித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர் திருவிழா நிகழ்வில் 25,000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் ஐரோப்பாவில் இருந்து வருவார்கள் என்றும் இது இந்த நாட்டிற்கும் இந்த நகரத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக கருதப்படுவதாக பல பத்திரிகைகளில் செய்திகளாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஜெர்மனியினுடைய ஜனாதிபதி பிரான்ஸ் வால்டர் ஸ்டைன்மேயர் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது இந்த நாட்டில் 40 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்ற தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் வழங்கப்பட்ட பாரிய அங்கீகாரமாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற ஜெர்மனி ஜனாதிபதி அவர்கள் 10-15 மணி போல் ஒன்றை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆலயத்தின் பிரதம குருவான சிவஸ்ரீ ஆர்வோ பாஸ்கர் குருக்களுடைய வேண்டுதல் அடிப்படையில் ஜெர்மன் ஜனாதிபதி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விண்டர் என்று சொல்லப்படுகின்ற பனிக்காலத்திற்கான கூட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் அமெரிக்காவிற்கு குறிப்பாக நியூயார்க்குக்கு வந்தால் அவரை கைது செய்வது சம்பந்தமான பல நடவடிக்கைகளை தான் ஆராய்ந்து வருவதாக நியூயார்க் நகர மேயர் சோரான் மடானி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதே வேளையில் இவரது கருத்துக்கு எதிராக அமெரிக்காவில் பல எதிர்ப்பு குரல்கள் எழும்பியிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலோ அமெரிக்காவோ சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கத்துவம் பெறாத நிலையில் சோரான் மடானி அவர்களால் இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்களை கைது செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை சோரான் மடானி அவர்கள் தனது குற்றங்களை மறைப்பதற்காகவும் தனது செயற்பாட்டினுடைய சீர்கட்டுத்தனத்தை மறைப்பதற்காகவும் இவ்வகையாக தலைப்பு செய்தியில் வருவதற்காக பிழையான செய்திகளை தெரிவித்து வருகின்றார் என்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஈரானுடைய கடும் போக்கு ஜனாதிபதியாக கருதப்பட்ட அகமதினெஜாட் அவர்களுடன் இரகசியமான முறையில் மொசாட் அமைப்பு சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரானில் ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்காக இவ்வையான சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி அகமதினெஜாட் அவர்கள் இஸ்ரேல் நாட்டை அழிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான பலமான கருத்துக்களை முன்பே முன்மொழிந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாரா? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க.
தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி, பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோர்ட்முண்ட்.